பயங்கர கார குழம்பு சாதத்து மேல ரசத்த ஊத்தி, தயிர ஊத்தி, அதுக்கு மேல மாம்பழத்த போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? படு கேவலமா இருக்கும்ல. பட் ராஜா சார் மட்டும் எப்படி பல ஃப்ளேவர்ல இருக்கிற எமோஷன்ஸ எல்லாத்தையும் ஒண்ணா கட்டி இன்டர்லூட்ல சீம்லெஸ்ஸா தராருன்றது அவருக்கு தான் வெளிச்சம். அந்த மாதிரி ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் இது. ராமனின் மோகனம் ஃப்ரம் நெட்ரிகன். இந்த 2 இன்டர்லூட்லயும் கேளுங்க. ஹாப்பினஸ், மெல்லிய துக்கம், சோகம், திருப்பி ஹாப்பினஸ்னு சர்க்கஸில் பால் போட்டு விளையாடுற மாதிரி இமோஷன்ஸை வச்சு விளையாடி இருப்பார். இந்த 2 இன்டர்வியூட்லேயும் எப்படி அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணி என்ன மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குன்னே நமக்கு புரியாத லெவலுக்கு அந்த மாதிரியான இன்டர்லூட்ஸ் இது. நம்ம வெறும் சோகமான மியூசிக் மட்டும் நீங்கள் உன்னிப்பாக இந்த பாட்டை கேளுங்க, அது பயங்கர சோகமான பாட்டுன்னு நினச்சிட்ருப்போம். நம்ம கையை ரைட்டில் காட்டிட்டு இண்டிகேட்டரை அப்புறம் லெஃப்ட்டில் திரும்பினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார் இன்டர்லூட்ஸில். அந்த மாதிரி ஒரு மேஜிக், இந்த மாதிரி இமோஷன்ஸை வச்சு விளையாடுறதுல கிங் ஆஃப் கிங்ஸ்னால் ராஜா சார் தான். ஸோ அந்த 2 இன்டர்லூடையும் நான் அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் ஹியர் இட் அவுட். ஹாப்பியாக போயிட்டு அப்படியே மாறுது பாருங்க ஸ்லோவாக சாங். கம்ப்ளீட் சாங். சோகமாக முடிச்சுட்டு அப்புறம் மணி சத்தம் வேறு, பெல் சத்தம் திருப்பி அந்த பாட்டுக்குள்ளே இழுத்துன்னு வராரு. என்ன மாதிரி ஒரு ட்ரான்ஸ்லேஷன். இப்போ 2வது இன்டர்வியூவில் பாருங்கள். ஃபஸ்ட் இன்டர்வியூலாவது பரவாயில்ல, செகண்ட் இன்டர்வியூவில் அநியாயம் பண்ணி வச்சுருப்பாரு. அந்த இண்டிகேட்டர் மேட்டர் சொன்னால அதில் இதில் உன்னிப்பாக கேளுங்க. என்ன ஒரு ஹாப்பியாக ஆரம்பிக்குது பாருங்க. கம்ப்ளீட் ஹாப்பி கொண்டு போவார் பாருங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா நீ? இப்போ வா வா. நான் சொன்னல சாம்பார் சாதம், ரசம், தயிர், மாம்பழம், அந்த மாதிரியான ஒரு கலவை இது. இது ஹாப்பியாக சோகமாக, ஹாப்பி கலந்த சோகமாக எதுவுமே தெரிய முடியாத மாதிரி ஒரு இன்டர்வியூ இது. தட் இஸ் ராஜா சார் ஃபார் யூ. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்கேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.